தேவனுக்கு பிரியமான அன்பான போதகமார்களே, ஊழியக்காரர்களே, இந்த நாளில் திருவிருந்து, அதாவது கம்யூன் சர்வீஸ், இதற்கு அப்பம் எப்படி செய்கிறது இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு இருக்குது, டால்டா இருக்குது, உப்பு, கொஞ்சம் தண்ணி. சரிங்களா? டால்டா எடுத்துக்கலாம், இல்லை வெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் நெய் எடுத்துக்கலாம். நான் டால்டா எடுத்துக்கிறேன். அது ஃபுல் வெஜிடேரியனால் நான் அதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு 50 பேருக்குன்னா ஒரு 1/4 கிலோ போதும் மைதா மாவு. அதில் டால்டா சேர்த்து எப்படி செய்யறதுன்னு நம்ம நீங்கள் பார்த்துங்க. நம்ம கடையில் அப்போ ரவுண்டாக விற்குது, அதை வாங்கி செய்யாதபடி நம்ம பைபிளில் பார்க்குற மாதிரி எப்படி அப்பம் செஞ்சாங்களோ அது மாதிரி வீட்டிலையே செஞ்சு நம்ம திருவிருந்தாளர் நடத்தி அதை விசுவாசத்தில் கொடுக்கும்போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், மைதா மாவு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்படி நம்ம கொட்டி வச்சுப்போம். ஒரு 50 பேருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/4 கிலோ மைதா மாவு போயிட்டு வேணால் போதும். அதுக்கு மேலேனா நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு எக்ஸ்ட்ரா கொட்டிக்கலாம். பிறகு இந்த மைதா மாவுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த இதில் டால்டா இருக்குங்களா, இந்த டால்டா நம்ம இந்த அளவுக்கு தேவைக்கு போட்டுக்கணும். நிறைய கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? நான் தேவைக்கு அதிகமாக வச்சுருக்கிறேன். நல்லா பாருங்கள், டால்டா நல்லா இதில் போட்டு கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். டால்டா போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்தது கொஞ்சம் லேசாக நம்ம உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுங்க. சரிங்களா? பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ டால்டாவும் சால்ட்டும் போட்டுக்கிறேன். மைதா மாவு இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த மைதா மாவும் டால்டாவும் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் அப்படி போலன்னு இருக்கும். சரிங்களா? பிறகு என்ன பண்ணணும், லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம தண்ணி டைரெக்டாக ஊற்றாமல் இந்த கை மேலேயே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், லேசாக நம்ம ஊற்றுறோம். ஃபுல்லும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் ட்ராப்பாக ஊற்றணும். நமக்கு இந்த தண்ணி ஓரளவுக்கு அந்த மைதா நமக்கு கெட்டியாகிற அளவுக்கு, அதாவது சப்பாத்தி செய்கிற மாதிரி அளவுக்கு லேசாக வரணும். அந்த அளவுக்கு நிறுத்திடணும். லேசாக போட்டாலே போதும். பாருங்கள், கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஓரளவுக்கு லேசாக நீங்கள் இந்த தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும், கீழே பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தால் இந்த லெவலுக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா பிடிக்கிற மாதிரி வருது. பாருங்கள், சப்பாத்தி லெவலுக்கு வருது. அப்புறமா நம்ம இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இதை திரட்டி வச்சுக்கிட்டு எத்தனை நமக்கு அப்பம் பீஸ் தேவையோ சப்பாத்தி உருண்டை மாதிரி கடைசியாக ஒரு உருண்டை உருட்டி வச்சுக்கணும். ஒரு 3-4 உருண்டை வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது நம்ம தோசைக்கல்லில் போட்டு அதை ஹீட் பண்ணணும். நல்லா பக்குவம் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சப்பாத்தி பூரி செய்கிற மாதிரி இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இது அப்புறமா எடுத்து என்ன செய்யணும், நம்ம சப்பாத்தி தேவை பண்ணி இந்த அளவுக்கு பாருங்கள் அழகாக நம்ம தேவைக்கேற்ற உருண்டை பாருங்கள் இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். தேவையான நான் 4 எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு 15 செய்யலாம். இப்போ அதை நம்ம திரட்ட போகிறோம். அது திரட்ட போகிறது முடியும். இந்த சப்பாத்தி கட்டுறது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் டால்டா அப்படி தடவிக்கணும். இதுலேயும் கொஞ்சம் டால்டா தடவிக்கணும். அப்போ தான் நமக்கு ஒட்டாது, ஈஸியாக அழகாக வரும். சரிங்களா? இப்போ இதை எடுத்து இந்த உருண்டையை எடுத்து நம்ம என்ன செய்யணும், சப்பாத்தி திரட்டுற மாதிரி வச்சு இப்படி வச்சு நம்ம திரட்டணும். நம்ம அந்த டால்டா தடவினா இது கட்டை மேலே உருட்டு மேலே ஒட்டிக்கும். பாருங்கள், இப்பயும் ஒட்டுது. நம்ம இதை திரட்டி ரொம்ப மெலிசாக செய்யக்கூடாது. சரிங்களா? ரொம்ப மெலிசாக செஞ்சால் சப்பாத்தி மாரி ஆகிடும். ஓரளவுக்கு திக்காக, சரிங்களா, பரோட்டா செய்கிற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கணும். அப்போ தான் அதை நம்ம வேக வைக்கும்போது நல்லாயிருக்கும், போடும்போது அப்பம் மாதிரி இருக்கும். 4 இது திரட்டி வச்சுட்டோம். திரட்டி வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் லேசாக அப்படி நம்ம கத்தியாலே லேசாக கோடு போடணும். இப்படி கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதை உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி சின்னதாக அப்படி நம்ம ஒரு கோடு போட்டுட்டு என்ன செய்யுங்களா, இதில் லேசாக இப்படி ஓட்டையாக இப்படி லேசாக டச் பண்ணணும். அப்போ தான் நம்ம அது
ஹீட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி உப்பாது, இந்த கீழே ஏர் போச்சுன்னா. இதை நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், தோசைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அடுப்பில் பற்ற வச்சுங்க. இப்போ லேசாக நான் கொஞ்சம் மாவு எடுத்து இதில் டால்டா தடவிக்கிறேன். இந்த யூஸ் பண்ண மாவுலேயே கொஞ்சம் எடுத்து அந்த தோசைக்கீரை மேலே இதை தடவிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இதை எடுத்து வச்சுக்கிறோம். இது லோ ஃப்ளேமாக வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நாரி ஆகும். மாற்றி மாற்றி போடணும். பாருங்கள், இது லேசாக ரொம்ப தீ வச்சக்கூடாது, லோ ஃப்ளேமில் வைக்கணும். சரிங்களா? நம்ம இதே பொசிஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஒவ்வொன்றா நான் போட்டு எடுத்துட்டு அப்புறமா ஆற வச்சுக்கணும். ஓகே, அப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கொண்டு போயிட்டு நம்ம அப்படியே வச்சு ஆற வச்சு நம்ம சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டு இதை திருவண்ணத்தில் போய் நம்ம சர்ச்சு முறை கொடுக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண அப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை கொண்டு வந்து சுட்டு ஆற வச்சு நம்ம சர்ச்சுக்கு கொண்டு போகணும். இப்போ திருவிருந்திற்காக திராட்சை ரசம் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? கடையிலேருந்து கருப்பு திராட்சை வாங்கணும். இதே மாதிரி கருப்பு திராட்சை வாங்கிட்டிங்கன்னா அது ஜூஸ் திராட்சைன்னு வாங்கணும். அதை வாங்கிட்டு இதை மாதிரி இதை க்ளீன் பண்ணி வச்சிடணும். இந்த நாரெலாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி போட்டு பாருங்கள், நல்லா தண்ணி போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துடணும். நல்லா சுத்தமாக தண்ணியை போட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். பார்க்குறீங்களா? இதுமாரி நம்ம சர்ச்சு மெம்பருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இது வந்து 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ண பிறகு என்ன செய்யணும் பாருங்கள், கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம அடுப்புக்கு எடுத்து போயிட்டு இதை ஹீட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரிங்களா? இது சிம்மில் இருக்குது. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. சிம்மில் வைக்கணும். அது கொதிக்கிறதுக்கு நம்ம காத்திருக்கணும். நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். அது பாருங்கள் கொதிச்சுட்டே இருக்குது. நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணி நல்லா மேலே வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நல்லா ரெட்டிஷாக ஆகிடும். சரிங்களா? அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். தேவனுக்கு பிரியமான போதகர்களே, ஊழியக்காரர்களே, நம்ம கடையில் வாங்கி செய்வது வந்து அது சுத்தமாக இருக்காது. நம்ம வாங்கி செய்யும்போது தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம திருவிருந்தில் பங்கு கொள்ளும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள், நல்ல ரெட்டிஷ் ஆகிடும். இவ்வளோ அழகாக கொதிக்குது பார்த்திங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 3 hours 5 hours தங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு, சர்க்கரை போடக்கூடாது, நீங்கள் போனால் போட்டுக்கலாம். அது ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்ச் மெம்பர் நம்ம தேவைக்கிறதுக்காக நம்ம தண்ணி கலந்துக்கலாம். அந்த திராட்சை ரசம் கொதிக்கிறதுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டி இதேமாரி பாட்டிலில் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி இதை நம்ம பாட்டிலில் ஃபுல் பண்ணி நம்ம சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டு இதை நம்ம திருவனந்தபுரத்தில் யூஸ் பண்ணலாம்.